மக்களே, பிக் பாஸ் லைவ்ல 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று, பிஆர் வேற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சாண்ட்ரா வெளியே போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து திவாகர் கிட்ட சொல்லிட்டு சவால் வேற விட்டுருக்காரு திவாகர். இவருக்கு ஒரு காது போதா 2 காது போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து திவ்யா மற்றும் ரம்யா ஒரு பக்கம் க்ரஷ் இருக்குதாண்டி அப்சராக்கு அந்த ஒரு மேட்ரு இப்போ திவ்யாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன். கனி மற்றும் விக்ரமுக்கு இடையே நடந்த ஒரு டிஸ்கஷன்ன்ற மாதிரி இந்த 3 டிஸ்கஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அன்சீன் ப்ரோமோ வந்து சபரி மற்றும் ஆதரியோட பாத்ரூம் ஃபைட். எப்படி அந்த பாத்ரூம் ஃபைட்டு தான் அன்சீன் ப்ரோமோவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது தேவையில்லாத விஷயத்த சின்ன விஷயத்த ஃபன்னாக இருந்ததை அவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு ஆதரி வந்தோமா என்டர்டைன்மெண்ட் பண்ணோமா போனோமான்னு ஒன்று இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ அந்த பிஆர் மேட்டர்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, பிஆர் இந்த வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி யாரு திவாகர் சொல்றார் சாண்ட்ரா கிட்டையும் பிரஜன் கிட்டையும். அப்போ வந்து சாண்ட்ரா சொல்றாங்க, இல்லை விக்ரம்லாம் அந்த அளவுக்கு பெரிய பிஆர்லாம் கிடையாது, விக்ரமுக்கு ஒரு யூடியூப் சேனல் பண்றாங்க. சபரி கூட அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை. நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சபரி விக்ரம்லாம் கிழிகின்னு கிழிச்சேன். பிஆர் இருக்கு, பயங்கரமா இருக்கும், இதுவா இருக்கும்னு மாதிரி கிழிச்சேன். ஆனா வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனா வெளியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்வான்ஸ்டு ஒரு பிஆர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பிஆர் டீம் உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேம் ஷோக்கு இவனுங்க வச்சுக்கிறதுலாம் ஒண்ணுமே யூஸ் கிடையாது. எப்படி விக்ரம் வச்சிருக்கிறதோ சபரி வச்சிருக்கிறதுமே ஒண்ணுமே யூஸ் கிடையாது. ஆனா இவங்க வச்சிருக்கிற பெரிய டீம் வந்து வேற மாதிரி வேலை பார்க்குறாங்க, வேற மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத உடைக்கிறாங்க. யாரு? சாண்ட்ரா. உடனே என்ன பண்ணிட்டாரு, இல்லை இவங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு பக்கம் அதை விக்ரம் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நடுவில் திவாகர் வந்து கேட்டு இவனுக்கும் தான் பிஆர் இருக்கும்போது விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்றான். டேய் நான் சொல்றதை கேள்றா, டே வாட்டர்மலான் சொல்றதை கேள்றா, நான் வந்து என் சேனல்ரா, என் பசங்க பண்றாங்கடா, அது வேறு இது வேறுடா, நீ புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. வாட்டர்மலானுக்கு புரியல. டேய் உனக்கு பிஆர் இருக்கு தானே, பேசிக் பிஆர் இருக்குங்க, அவனுக்கு பேசிக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் விக்ரம். அடுத்து என்ன பண்றாங்க, அப்ப இந்த வீட்டுக்கு எல்லாருமே அதே ரேஞ்சில் தான் இருக்குமோ பிஆர் அப்படின்ற மாதிரி திவாகர் சொன்னும்போது, இல்லை நீங்க வெளியே வந்து பாருங்க, யாருக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பிஆர் சிஸ்டம் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அப்படின்றதுதான். சில பேருக்கு பிஆர்னா என்னன்னு தெரியாது. பிஆர்னா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் மக்களே. ஓகே, ப்ரொமோஷன் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி போனோம்னா அந்த மூவியோட ப்ரொமோஷன் கொடுப்பாங்களே, அதுதான் அந்த மாதிரி தான். இதுல வந்து நெகட்டிவ் பிஆர், ஷேடோ பிஆர் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. நெகட்டிவ் பிஆர் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் பேருன்னு மணிவண்ணன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்துச்சு. எப்படி எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்துருச்சு, இப்போ என் நெகட்டிவிட்டியை மறைக்கணுன்றதுக்காக எவன் பண்ணானோ அவனை போட்டு அடிப்போம். எப்படி எவன் பண்ணானோ எனக்கு எதிராக ஒருத்தன் வச்சான்ல அவன் யோகினான்னு போட்டு அவனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அது நெகட்டிவ் பிஆர் ஒன்று. ரெண்டாவது ஷேடோ பிஆர்னா, என் மேலே தப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு என் தப்பை விட இன்னொரு பெரிய தப்பு இருக்குன்ற மாதிரி அதை ஹைலைட் பண்ணி விட்டுறணும். என்னை விட அது என்ன மாட்டி விட்டோன்றது கிடையாது, இன்னொருத்தன் 3rd person 4th person அவனை முன்னிலைப்படுத்தி அவனை ஹைலைட் பண்ணி நம்ம கீழே இறங்கிறது, நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை மேலே ஏற்றி விடுறது. இந்த மாதிரி கேடு கெடுத்தனம் நிறைய பிஆர் வேலை பண்ணுவாங்க. அதில் தான் சொல்றாங்க. அப்போ வாட்டர்மெலன் சொல்றாரு வெளியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப இன்னொரு விஷயத்த கேட்கிறாரு, பார்வதிக்கெல்லாம் பிஆர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனா வாட்டர்மெலான் சொல்ல, உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, இல்லை எப்ஜே கிட்ட போய் கேளுங்க வாட்டர்மெலான், எப்ஜே கிட்ட கேட்டீங்கன்னாவே பிஆர் இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லம்மா பாருக்கலாம், இல்லை பாரு எனக்கு நல்லா தெரியும், பார்வதிலாம் ஒத்த பைசா எடுக்க மாட்டா பிஆருக்கலாம், அவெல்லாம் காசே செலவு பண்ண மாட்டா, இதெல்லாம் பண்ண மாட்டான்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. எப்படி செலவே பண்ண மாட்டான்ட்டு, ஒத்த காது வேணா நான் அறுத்துக்கிறேன், வெளியே பார்வதி பிஆர் இருந்தா நான் ஒரு காதை அறுத்துக்கிறேன் போது உடனே பிரஜன் சொல்றான், 2 காதை நீ அறுத்துக்க வேண்டியது இருக்கும், வெளியே வாடி 2 காதை நீ அறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உண்மையே சொல்லனா பார்வதிக்கு பிஆர் இருக்காங்க, டோங்லி அப்படின்றதான் பிஆர் பேரு. அதை ஓப்பனா கமருதீன் காதலியே பார்வதி நம்ம பிக் பாஸ்லயே சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த பிஆர் டீம்லயே பெரிய வெயிட்டான ஒரு பயங்கரமான ஒரு பிஆர் டீம்னா திவ்யா பிஆர் டீம். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமே இல்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சோசியல் மீடியா போனாவே தெரியும் யார் பிஆர் டீம் வெயிட்டா இருக்குதுன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாவே தெரியும். அதுல சாண்ட்ரா சொல்றது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறதுல சாண்ட்ராக்குமே அங்க ஸ்டோரிஸ் போடுறதுக்கு இது போறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா திவ்யா வச்சிருக்கிற ரேஞ்சுக்கு அளவுக்கு வேற யாருமே வைக்கலன்றது யதார்த்தமான உண்மைகள், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுதான். அடுத்து
திவ்யா மற்றும் ரம்யா வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா சொல்றாங்க, இந்த மாதிரி அப்சராக்கு வந்து சபரியை பிடிச்சிருக்கான், க்ரஷ் இருக்கான், இந்த ஃபீல் இருக்கான், வெளியே போயிட்டு கொஞ்சம் பேசி இந்த மாதிரி பழகலான்னு இருக்காங்களாம், இதெல்லாம் பண்றாங்கன்னு இருக்காங்களாம், அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, தட் வாஸ் குட் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து திவ்யா சொல்றாங்க, அவங்களாம் அடல்ட்ஸ் தான், ஓகே, பேசி புரிஞ்சுக்கணும், பட் நமக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதே ஃபீலிங்ஸை ஆப்போசிட் பர்சனுக்கு இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். எப்படி ஆப்போசிட் பர்சன்ஸுக்கு செக் பண்ணிக்கணும்? ஏன்னா இப்போ நம்ம தெரியாமல் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஃபீலிங்ஸை நம்ம வளர்த்துக்க கூடாது. நம்மளுக்கு யாருக்கு யார் மேலே வேணாலும் ஃபீலிங்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், அது எப்படி வேணாலும் வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதே ஃபீலிங்ஸோட ஆப்போசிட் நபர் இருக்காங்களா, அதை கரெக்டாக இதுவாவாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி, குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஃபர்ஸ்ட் இந்த 2 பேருக்குமே இந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஃபேமிலி, அடுத்த ஸ்டெப் கல்யாணம்ன்ற மாதிரி 1 by 1 போகணும். இது பிடிக்காமையே உட்காந்து ஆசையை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் உட்காந்துட்டு இருந்தா அது நல்லதுக்கு இல்லை. எப்படி அது நல்லது கிடையாது, அதை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி திவ்யா ஒரு வேலிடான அட்வைஸ் சொல்றாங்க. அந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே போது செம அட்வைஸ், திவ்யா பாராட்டுறேன், வேற லெவல் அது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டு இப்போ ஷோ வேற முடிய போதான், வெளியே போயிட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி அவ இருக்கா. அப்ப நான் கேட்டேன், வெளியே போயிட்டு அவன் சொல்லுவாளா அப்படின்னு கேட்டா அப்சரா, இல்ல வெளியே போயிட்டு கூட அவ சொல்ல மாட்டாளாம், எப்படி வெளியே போயிட்டு கூட அவ சொல்ல மாட்டாளாம், அவ அந்த ஃபீலிங்ஸ் அவளுக்குள்ளேயே வச்சுக்கலாம், அவ இப்படியே பண்ணிக்கலான்ற மாதிரி பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னேன், வேணா நான் சொல்லி பார்க்குறேன், நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்லியிருக்காங்க. அப்சராவுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்றத ரம்யா போயிட்டு சபரி கிட்ட சொல்லுவதாகவும், சபரி அதுக்கப்புறம் கேட்டு என்ன ரியாக்ட் பண்றான், இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே திவ்யா, என்னடா இது, இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்க கூட எல்லாம் தெளிவா இருக்கு, நேரா போயிட்டு அவன் இதுவை சொல்றான், இதுல இவங்களை பார்த்து சொல்லக்கூட முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் இப்ப தெளிவா இருக்காங்க, இன்னுமா இப்படி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அடுத்து என்ன சொல்றாங்க, எனக்கு அப்படியே இந்த வீட்டுக்குள்ள காதல் காட்சிகள் எனக்கு பெருசா தென்பட மாட்டேங்கிறதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இல்ல அவ பல இடங்கள்ல பாக்குறா, அப்படியே சபரியை பார்த்த மாதிரி உட்கார்றது, சபரிக்கு ஏதாவது எடுத்துன்னு போய் கொடுக்குறதுன்ற மாதிரி இதே ஒரு வேலையா தான் வச்சுட்டு இருக்கா அப்சரா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டிஸ்கஷன் போதா, இன்னொரு பக்கம் ரம்யா, எனக்கும் தான் வேணும், சிக்காம போயிட்டான், நம்மளும் ஏதாவது இங்க பண்ணியிருக்கலாமோ, எல்லாம் அண்ணனா போயிட்டானுங்க, இதுவா போயிட்டானுங்க, நம்ம எங்கத்து போவ, அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்றாங்க. ரைட்ரா ரம்யா, அது எப்போ வந்து ஃபீல் பண்றீங்க, வாரமே ஏதாவது யோசிச்சு பண்ணியிருந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சேனல் இன்னும் கொஞ்சம் ஓட்டி இருப்பாங்க, கடைசியில் இப்போ வேஸ்ட் பண்ணிட்டீங்க போங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீட்டில் யார் பிஸியா இருந்தாலோ இல்லையோ, நாய் ரொம்ப பிஸியா இருந்தது. எல்லாம் உண்ட மயக்கத்தில் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள், தூக்கத்திலே இருக்கிறார்கள், அதையும் நம்மளால பார்க்க முடிச்சு. இன்னொரு பக்கம் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார்ல, காமரதினும் பார்வதியும் விட்டு கொடுக்காம தனியா இருந்ததெல்லாம் ஃபீல் பண்ணி பேசுறாருல, அது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது, அது கொஞ்சம் இதுவா இருந்தது. அமித்துமே வந்து அமித்தை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அதை ஃபீல் பண்ணாரு, அதெல்லாம் பார்க்க முடியுது. அமித்தை சொல்றாங்களா வினோத்தை சொல்றாங்களா தெரில. அப்ப வந்து சொல்லும் போது, நீங்களும் இருக்கீங்களே விக்ரம் அப்படின்னும் போது, கனி நீயா இருந்தா கூட சாண்ட்ரா கிட்ட அப்படிதான் போய் பேசியிருப்பேன், அந்த அளவுக்கு தான் இருந்திருப்பேன், நீ சும்மா சீனா போடாத அப்படின்ற மாதிரி பேசி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.